கைஸ், ஆன்லைன் ஆடிபிளாக இருக்கா? ஷெல்வி. ஸோ கைஸ், நேற்று கிளாஸில் வந்து கார்த்திகேயன் சார் உங்களுக்கு வந்து ஆர்டிஐ பற்றி சொல்லியிருப்பாங்க, ரைட்? இப்போ இந்த கிளாஸில் இந்த என்டையர் சிலபஸ், இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் கவர்னன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றில ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி ஏற்படுத்திடலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் சார் வந்து இப்போது டிரான்ஸ்பரன்சி, அதுக்காக ஆர்டிஐ பற்றியும் அடுத்து சிட்டிசன் சார்ட்டர்ஸ் பற்றியும் பேசினாங்க, ரைட்? இப்போ அது இல்லாமல் ஒர்க் கல்ச்சர்னு டாபிக் இருக்குது, குவாலிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வீஸ், ரைட்? கரப்ஷன், இந்த மாதிரியான ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்குது, யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த எல்லா டாப்பிக்குமே ஓவராலாக நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மெட்டீரியல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 119 பேஜஸ் இருக்குது, ரைட்? இந்த இது மட்டுமே உங்களுக்கு போதும். இதில் மட்டும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணலை. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் சென்ட் பண்ணிடுறேன், ரைட்? நான் வந்து இந்த கிளாஸை வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் எடுத்துகிட்டு போக விரும்பல, ரைட்? ப்ராடர் கான்செப்ட்ஸை சொல்லிவிட்டு, இப்போ எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஏன்னா இது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி தான், அதனால தான் 119 பேஜஸ் வந்திருக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப போதும், ரைட்? மோர் தென் எனஃப். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணலாமா? பிடிஎஸ் 2 or 3? எத்தனை பேர் பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க? ஓகேவா? பிடிஎஸ் எந்த பிடிஎஸ்ன்றதுல வந்து உங்களுக்கு குழப்பமே வேணாமா? என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் அட்டம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, ஓகேவா? 70க்கு கம்மியாகவே எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிடிஎஸ் 2 ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மெயின்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு, இந்த எதிக்ஸ் அடுத்த 2 டெஸ்ட் வரப்போகுதில்ல, இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு, ஸோ அந்த டெஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எத்திக்ஸில் ஒரு ப்ராடர் ஐடியாவை ஏற்படுத்திக்கிட்டு, ப்ளஸ் ஆப்ஷனலுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பிளான் வந்து ஸோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் வந்து எப்பயுமே செட் ஆகாது, ரைட்? இப்போ சம் பீப்புள் மைட் பி ஸ்ட்ராங் இன் மெயின்ஸ், ரைட்? ஸோ மெயின்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ப்ரிலிம்ஸ் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், மெயின்ஸ் பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ப்ரிலிம்ஸ்க்கான கிளாஸஸ், இது டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகே? ஸோ இதில் வந்து ரொம்ப குழப்பிக்கிட்டா இருக்க வேணாம். இல்லை நான் ரெண்டுமே வீக்காக இருக்கேன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஸ் 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைட் பை சைடு எத்திக்ஸ் மட்டுமாவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எத்திக்ஸ் டெஸ்ட்டு வந்து நவம்பரில் முடிஞ்சிடும். நவம்பரில் முடிஞ்சதுக்கப்புறம் எத்திக்ஸ் எடுத்து வச்சுட்டா போதும். அதுக்கடுத்து நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் என்ன பண்ணலாம், நமக்கு கிராஷ் கோர்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ கூட நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயிலாக பண்ணிக்கலாம், ரைட்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் நான் எழுதின ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு உங்களை பார்க்குறத பொறுத்து யூ ஆர் வெல் ட்ரெயின்ட், ரைட்டா? இப்போது முன்னை விட இப்போ சூப்பராக உங்களோட ஆன்சர்ஸ் இருக்குது. அப்போது அடுத்து மெயின்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பித்தாலே உங்களோட ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும், புரியுதா? ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். அடுத்து ஆப்ஷனல் வந்து டில் ஜான் வரைக்கும் படிக்கலான்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு என்னங்கிறத நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கணும். ஸோ ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர் இன் ஆப்ஷனல்னு. ஆப்ஷனல் தான் ரொம்ப நீங்கள் சர்வீஸ் வாங்குறீங்களா இல்லையாங்கிறத முடிவு பண்ண போகிற சப்ஜெக்ட். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும், ரைட்? சரி, ஓகே. இப்போது இந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அண்ட் கவர்னன்ஸில் ஃபஸ்ட்டு முக்கியமான டாபிக் வந்து கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ். ஃபஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அடுத்து அதுக்கான ஃபிலாசபிக்கல் பேசிஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபிலாசபிக்கல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து டிவைன் ரைட் தியரின்னு ஃபஸ்ட் சொல்லியிருப்பாங்க ஒரு தியரி, அதுக்கடுத்து சோஷியல் கான்ட்ராக்ட் தியரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த தியரி அண்ட் ஃபிலாசபிக்கல் பேசிஸ் என்ன அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். பப்ளிக் சர்வீஸ்னால் என்ன, இப்போ உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு தேவைப்படுது, அப்ளை பண்ணுறீங்க, அது ஒரு பப்ளிக் சர்வீஸ், ரைட்? ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸுங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பட் ஆனால் அந்த பப்ளிக் சர்வீஸை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது.
கரப்ஷன் இருக்கு, ரெட் டேபிசம் இருக்கு, இது மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு கவர்னன்ஸ்க்கு. நேற்று சார் கிளாஸில் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷனா பீப்புள்ஸ் டேரெக்டாக மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? அதாவது வெர்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி மட்டும் கிடையாது, டயகனல் அக்கௌண்டபிலிட்டியும் தேவை. ரைட்? டயகனல் அக்கௌண்டபிலிட்டி இஸ் என்ஷூர்டு த்ரூ என்ஜிஓஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலியமா என்ன பண்ணலாம்னா, கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கொஷின் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு என்ஜிஓனால தான் ரைட் இன்ஃபர்மேஷனே வந்துச்சு. அதை பற்றி நேற்று பார்த்துருப்போம். ஸோ அந்த என்ஜிஓஸ் மூலிமா எப்படி கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம சர்வீஸை கேட்குறோம், அதுக்கு கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ரைட்? அப்போது இதை வந்து ஒரு ஆர்டராக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும், ரைட்? இப்போது கவர்மெண்ட் சர்வீஸ் டெலிவரி கொடுக்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ரெட் டேபிசம் இருக்குது, பியூரோக்ராட்டிக் இனர்ஷியா, அவங்க மாற மாட்டேங்கிறாங்க, பியூரோக்ரஸி. ஸோ ஏன்னா பியூரோக்ரஸி தான் என்னது, கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கு இடையில இருக்க பிரிட்ஜ் யார்? பியூரோக்ரஸி, ரைட்? ஸோ அப்போ பியூரோக்ரஸிக்கு இந்த ப்ராபிட்டி வேணும்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் தேவைப்படுது? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இம்பார்ஷியாலிட்டி தேவைப்படுது, புரியுதா? அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பார்த்தோமா, நான் பார்ட்டிஷன்ஷிப், எம்பதி, இது மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் தேவைப்படுதுன்றதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ வித் தட் இது எல்லாத்தோட என்ன பண்ணணும்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி தேவைப்படுது. பப்ளிக் சர்வீஸ் வந்து ஒரு சில பீப்புளுக்கு மட்டும் கிடைக்குது, ஓகேவா? இன்னும் மற்ற எல்லாத்துக்குமே என்ன பண்ணல, ஈஸியாக கிடைக்கல. ஸோ அப்போது கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிளாகவும் இருக்கணும், கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, த்ரூ லாட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் அண்ட் என்ஜிஓஸ் இன்வால்மெண்ட், அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்துச்சு, ஆர்டிஐ வந்துச்சு. அப்போது சர்வீஸ் டெலிவரிங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கு ஆர்டிஐ வந்துருச்சு. பட் அந்த சர்வீஸ் டெலிவரி வந்து என்ன பண்ண போகிறோன்னு ப்ரோஆக்டிவாக ஒன்று சொல்லணும்ல கவர்மெண்ட். ப்ரோஆக்டிவ்னா என்ன? நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்காம அவங்களே சொல்லணுமா? இப்போ சிட்டிசன் சார்ட் எடுத்துங்களேன். சிட்டிசன் சார்ட்டர் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் நாங்கள் என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறோம், ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறோம், அதுக்கான டைம் லைன் என்ன, ஃபீஸ் என்ன, புரியுதா? இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, சிட்டிசன்ஸ் சார்ட்டராக கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ சிட்டிசன்ஸ் சார்ட்டர் மூலியமாகவும் ஆர்டிஐ மூலியமாகவும் டிரான்ஸ்பரன்சி என்ன ஆயிடுச்சு, ஓகேவா? டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து நமக்கு கிடச்சிது. பட் அது மட்டும் போதுமான்னு கேட்டால் போதாது, ரைட்? செவோட்டோ மாடல்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இப்போது சர்வீஸ் டெலிவரிக்கு சிட்டிசன் சார்ட்டர் கொடுத்துட்டோம். நமக்கு எப்போ சர்வீஸ் கிடைக்கும், எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ ஃபீஸ் ஆகும், எல்லாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, பப்ளிக் வந்து அது கிரீவன்ஸ் வருமா? ஒரு சிலருக்கு இந்த சர்டிஃபிகேட்டில் பேர் மாற்றி போட்டுருவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்க, அடுத்து கிரீவன்ஸுக்காக போவாங்க. அப்போ கிரீவன்ஸுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும், புரியுதா? அடுத்து இந்த என்டையர் மெக்கானிசம்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதுக்கு ஒரு ஃபீட்பேக் தேவைப்படுது, புரியுதா? இது எல்லாத்தையுமே சேர்த்து சொன்னது தான் செவோட்டோ மாடல். கைஸ் புரியுதா? ஸோ அப்போது இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பார்த்தா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி இம்ப்ரூவ் ஆகும். ஒன்றா பார்த்தா என்ன ஆகும், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரன்சிக்கு வந்து இதை பார்த்துட்டு, ரைட்? கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். நானே உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துட்டேன். இதுலேயுமே ஒரு டீப் மெட்டீரியல் இருக்கும். ஸோ அப்போ என்ன பார்த்துட்டோம்னா, சர்வீஸ் டெலிவரியில் நமக்கு என்ன தேவைப்படுது, குவாலிட்டி தேவைப்படுது, ரைட்? ஸோ அப்போ குவாலிட்டி தேவைப்படுது அப்படின்னா அதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா ஒர்க் கல்ச்சர். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குது? எல்லாம் சிலோட ஒர்க் பண்ணுறாங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தரோட மெட்டீரியல் வந்து இன்னொருத்தருக்கு போகாமல் பார்த்துக்கிறது, புரியுதா சொல்கிறது? ஸோ இந்த மாதிரியான நிறைய ஒர்க் கல்ச்சரில் நிறைய ஹிண்டன்சஸ் இருக்குது. அதை எப்படி என்ன பண்ண போகிறோம், அவாய்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒர்க் கல்ச்சரில் பார்ப்போம். ஸோ அடுத்து பப்ளிக் ஃபண்ட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க? இது அல்டிமேட்லி பப்ளிக் ஃபண்ட்ஸ் யார் யூட்டிலைஸ் பண்ணுறா? கவர்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா? அதில் இருக்கக்கூடிய கரப்ஷன் என்ன? ஸோ இதான் இந்த என்டையர் சிலபஸ், ரைட்? ஸோ இப்போ ப்ராடராக என்ன பண்ணுறோன்னா, ஸோ கைஸ் இப்போ
இன் ஜென்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ரைட்? கவர்மெண்ட் வந்து த்ரூ பியூரோக்ரஸி, த்ரூ பியூரோக்ரஸி என்ன பண்ணுவாங்க, பீப்புள் இருக்காங்க. ஸோ பீப்புள் வந்து கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணுவாங்க, ரெக்வெஸ்ட் ஃபார் சர்வீஸ். ஸோ சர்வீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரெக்வெஸ்ட் பண்ண உடனே இதுக்கு முன்னாடி ஒரு சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியில் நம்ம வந்து கவர்மெண்ட்டோட ரோல் அதிகமாக இருந்துச்சு. கவர்மெண்ட்டோட ரோல் அதிகமாக இருக்கும்போது ரெட்டேபிசம், அந்த பியூரோக்ராட்டிக் இனர்ஷியா, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்னால இவங்கள்ட்ட இருந்து சர்வீஸ் டெலிவரி வந்து என்ன இல்லை, இது வந்து சர்வீஸ் டெலிவரி. ரெக்வெஸ்ட் ஃபார் சர்வீஸ், இது சர்வீஸ் டெலிவரி. ஸோ இந்த சர்வீஸ் டெலிவரி அவங்களுக்கு என்ன இல்லை, ப்ராப்பராக இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதுலேயே நமக்கு ஒரு பெரிய டவுட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது அதுக்கு நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, டிரான்ஸ்பரன்சி தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்ணுறதுக்கு என்ன வந்துச்சு, ஆர்டிஐ வந்துச்சு. அடுத்து என்னது, சிட்டிசன் ஸ்டாட்டஸ் வந்துச்சு, ரைட்? ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே என்ன நடக்குதுன்றது பீப்புளுக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்றது ஓரளவுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இந்த சர்வீஸ் டெலிவரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்வீஸ் டெலிவரிங்கிறது நமக்கு ப்ராப்பராக கிடையாது. அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒர்க் கல்ச்சரை பற்றின டாபிக் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஒர்க் கல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து சர்வீஸ் டெலிவரி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது என்னது, சிட்டிசன் சார்ட்டர். சிட்டிசன் சார்ட்டர் மட்டும் போதுமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு அடுத்து கூட வேற என்ன வேணும்னு சொன்னேன், கிரீவன்ஸ் ரெட்ரஸல் தேவைப்படும். கிரீவன்ஸ் ரெட்ரஸல், ரைட்? கூட என்ன தேவைப்படும், கிரீவன்ஸ் ரெட்ரஸல் தேவைப்படும். அடுத்து வந்து ஒரு ப்ராப்பரான ஃபீட்பேக் தேவைப்படுது. வேற இந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒழுங்காக ரன் ஆகுதா இல்லையான்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ப்ராப்பரான ஃபீட்பேக் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ஒழுங்காக போனால் நமக்கு எது என்ஷூர் ஆகிடும், சர்வீஸ் டெலிவரியோட குவாலிட்டி ஆஃப் டெலிவரி என்ன ஆகுது, குவாலிட்டி ஆஃப் டெலிவரி, சர்வீஸ் டெலிவரி என்ன ஆகுது, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகிடுது. கைஸ் புரியுதா? அப்போது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. பட் இந்த இதில் வேற என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன், கரப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணி ஆகணும், கரப்ஷனை வந்து எராடிகேட் பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ ஒரு பப்ளிக் சர்வீஸ்க்கு ஜென்ரலாக பப்ளிக் சர்வீஸ்ன்றதை பற்றி நான் டீட்டெயில்டாக டெஃபினேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மெட்டீரியல்லே. ஸோ அந்த பப்ளிக் சர்வீஸ்னால் நீங்கள் என்ன மீன் பண்ணணும், ரைட்? கவர்மெண்ட்டு எதுக்காக போகிறீங்க, ரைட்? ஒரு ரேஷன் கடைக்கு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கோ இல்லை கேஷ் சர்டிஃபிகேட், ஏதோ ஒரு சர்வீஸ் டெலிவரி, ரைட்? ஸோ இதெல்லாம் தான் இந்த பேசிக்கான இந்த சிலபஸுக்கான என்டையர் ஃப்ரேம் ஒர்க். கைஸ் புரியுதா? கைஸ் ஆன்லைனில் புரியுதா? ஓகே. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படி உருவானுச்சுன்றதுக்கான ஃபஸ்ட்டு தியரி வந்து டிவைன் ரைட் தியரி. ஓகேவா? டிவைன் ரைட் தியரின்னா என்ன, ஓகேவா? அதாவது நான் அரசாள்ற உரிமை எனக்கு யார் கொடுத்தா, கடவுளே கொடுத்துட்டாரு, என்னை என்ன பண்ணக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அதை வச்சு என்ன பண்ணாங்க, நிறைய ரூலர்ஸ் வந்து ரொம்ப பீப்புளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா சோசியல் கான்ட்ராக்ட் தியரின்னு வந்துச்சு. இப்போ சோசியல் கான்ட்ராக்ட் தியரியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஹாப்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், ரைட்? ஹாப்ஸ்க்கு அப்புறம் லாக்கு அப்புறம் ரூசோ, ரைட்? ஜே ரூசோ. இப்போ இவங்களுக்குள்ளார என்ன என்ன இருந்துச்சுன்னா, சோசியல் கான்ட்ராக்ட் தியரியில் ஃபர்ஸ்ட் ஹாப்ஸ் என்ன சொன்னார், ஓகேவா? அப்சல்யூட் மொனார்கியை பற்றி சொன்னாங்க, ரைட்? என்ன அப்படின்னா, பீப்புள் வந்து பை நேச்சர் நம்ம ரொம்ப மோசமானது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காட்டில் இருக்க மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, ப்ரீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக பீப்புள் என்ன பண்ணோன்னா ஒரு ராஜா கிட்ட அவங்களோட எல்லா ரைட்ஸையும் கொடுத்துட்றாங்க. புரியுதா?
இன்டென் ராஜா அவங்களுக்கு என்ன பண்றாரு, செக்யூரிட்டி கொடுக்குறாரு. புரியுதா? அப்போ ஹாப்ஸ் என்ன சொல்லிட்டாரு, அப்சல்யூட் மொனார்க்கியை பத்தி சொல்றாரு. அப்போ பீப்புள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு குரூப்ல எல்லாரும் ஒண்ணா இருந்து வாழணும் அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ரைட்ஸ் என்ன பண்ணி ஆகணும், விட்டு கொடுத்தாகணும். ரைட்டா? இது வந்து ஹாப்ஸ் சொல்லிட்டாரு. ஹாப்ஸ் சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வந்துச்சுன்னா, லாக் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னா, அவர் தான் வந்து லிபரல் டெமோக்ரஸிக்கு ஒரு அடிப்படையா இருந்தாரு. ஸோ லாக் என்ன சொன்னாரு அப்படின்னா, இ- இது கூட அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட் ஆனுச்சு. அக்கௌண்டபிலிட்டிங்கிறது எப்படி ஆட் ஆனுச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து லிமிட்டடா இருக்கணும். ரைட்? கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்? லிமிட்டடா இருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு டயக்ராமா பண்ணணும் அப்படின்னா, இது அடுத்த பேஜ் எப்படி வருது? ப்ளஸ் காணும். ஸோ ஒரு லிமிடெட் கவர்மெண்ட்னா என்னன்னா, பீப்புள் வந்து அவங்களோட எல்லா ரைட்ஸுமே கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? இதில் அந்த ப்ளஸ் பேஜ் எங்கே வருது? நெக்ஸ்ட் பேஜ் வரைய முடியும். இல்லை இல்லை, அதுலேயே நெக்ஸ்ட் பேஜ் வர மாட்டேங்குதுன்னு அது மறைஞ்சிருந்துச்சு. ம். ஸோ கைஸ் அடுத்து என்ன வேணா, ஃபர்ஸ்ட் யார் வந்தா? ஹாப்ஸ் வந்தார். ஸோ அவங்க சொன்னது அப்சல்யூட் மொனார்கி மாதிரி, பீப்புள் அவங்களோட எல்லா ரைட்ஸுமே கிங்கிட்ட கொடுத்துடணும். ரைட்? அடுத்து ரெண்டாவது யார் வந்தா? அவர் என்ன சொன்னார்னா லிமிடெட் கவர்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தார். என்னது? லிமிடெட் கவர்மெண்ட். பட் ஆனால் பீப்புள் ஹேஸ் பவர் டு ஓவர் த்ரோ த கவர்மெண்ட். ஸோ பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கொஞ்சம் ரைட்ஸை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு வந்து செக்யூரிட்டியை வாங்கிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஹாப்ஸ் சொன்னதை விட இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு லிபரல் டெமோக்ரஸிக்கு ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து என்னன்னா, ரூசோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். கரெக்டாக? அவர் சொன்ன கான்செப்ட் பேர் ஜென்ரல் வில். ரூசோ சொன்னது பேர் என்னது? ஜென்ரல் வில். அப்போ ஜென்ரல் வில்லுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் எப்படி நடக்கணும்னா இருக்கிற எல்லா மக்களோட ஜென்ரல் வில்லு நடக்கணும். இந்த இடத்துல லிபரல் டெமோக்ரஸிக்கு அடிப்படையாக இருந்ததுக்கு அப்புறம் ஏன் இவர் இதை சொல்றாரு அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் இருந்தாங்கல்ல, ஒரு சில பீப்புள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சர்வைவ் ஆனாங்க. அப்போ ஒரு சிலருக்கு மட்டும் எல்லாம் கிடைக்காம எவ்ரிபடி ஷுட் கெட் வாட் தே வாண்ட் அப்படிங்கிறதுக்காக, அப்போ நாட் பர்டிகுலர் பீப்புளோட வெல்ஃபேர் மட்டும் இல்லாமல் என்டையர் பாப்புலஸோட வெல்த் வேணும். அதை தான் என்ன சொன்னாங்க அவர், ஜென்ரல் வில்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? ஜென்ரல் வில்னு சொன்னாங்க. ஓகேவா? இது லைட்டாக புரிஞ்சுக்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து மெட்டீரியலில் டீப்பாக இருக்கு. ரைட் கைஸ்? இது வரைக்கும் புரியுதா? ஸோ அவங்களோட இயர் வேணா கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இயர் வேணா வந்து, ஸோ ஹாப்ஸோட இயர் வந்து 1588 டு 1679. 1588 டு 1679. லாக்கோட இயர் வந்து 1632 டு 1704. அடுத்து ஜேன் ஜேக்கப் ப்ரூஸோடது வந்து 1712 டு 1778. சோசியல் கான்ட்ராக்ட் தியரி வந்து வந்த வருஷம் வந்து 1762. இந்த வருஷம் தான் என்ன வந்துச்சு, சோசியல் கான்ட்ராக்ட் தியரி வந்துச்சு. பட் இதுக்கான பேஸ் யாரே போட்டா? ஹாப்ஸ். ரைட்? ஸோ இப்படி தான் வந்து என்னாச்சு, டிவைன் ரைட் தியரியிலேருந்து இதுக்கு வந்து என்ன இருக்கு, எவால்வ் ஆகி வந்திருக்கு. மெட்டீரியலே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, நான் ப்ராடராக எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு இதை நீங்கள் வந்து ஓரளவுக்கு படித்தாலே போதும். ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிவிட்டு அடுத்து நேற்று கொஷின்ஸ் கொடுக்குறதா ஒரு பிளான் இருந்துச்சு ஆர்டிஐ சிட்டிசன் சார்ட்டரில். ஒரு 5 கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை கொஞ்சம் எழுத ட்ரை பண்ணலாம். ரைட். ஸோ மெயினாக பப்ளிக் சர்வீஸுங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் போவோம். பப்ளிக் சர்வீஸுங்கிறது என்னென்னா, institutional expression of state's responsibility towards collective welfare. It transforms administrative power into tool of justice and compassion. Right? ஸோ ஒரு ப்ரொசீஜரல் டைமென்ஷன் மட்டும் இல்லாமல் மாரல் ட்ரஸ்டிஷிப் ரொம்ப முக்கியம். ட்ரஸ்டிஷிப் இந்த இடத்துல ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்னு ஒரு கான்செப்ட் அடிக்கடி பார்த்துட்டே இருந்தோமா? பப்ளிக் ட்ரஸ்ட்னா என்ன? ஜென்ரலாக பார்க்கும்போது பப்ளிக் ட்ரஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. பாலிட்டியில் டாக்டர்னா பப்ளிக் ட்ரஸ்ட் பார்த்துருக்கீங்களா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? இன் ஜென்ரல் ஒரு ஓவரால் டேர்ம் வந்து பப்ளிக் ட்ரஸ்ட்னா என்ன? பீப்புள் வந்து கவர்மெண்ட் மேலே வச்சிருக்கிறது தான் என்னது? பப்ளிக் ட்ரஸ்ட். ரைட். அப்போது இதில் டாக்டர் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட்னா என்ன? வாட் இஸ் டாக்டர் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட்? ஸோ டாக்டர் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கா? ஏர், வாட்டர், இந்த மாதிரியான நேச்சுரல் ரிவர், இந்த மாதிரியான நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப் கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் மாதிரி. ரைட்டா? அந்த ட்ரஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரஸ்டி தான். கவர்மெண்ட் என்னது? ட்ரஸ்டி தான். ஆனால் அவங்க என்ன கிடையாது? ஓனர் கிடையாது. புரியுதா? ஓனர்ஷிப்புக்கும் ஸ்டீவர்ட்ஷிப்புக்கும் ஒரு மீனிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓனர்ஷிப் வர்சஸ் ஸ்டீவர்ட்ஷிப். ஸ்டீவர்ட்ஷிப்னா என்ன அப்படின்னா, அந்த பொருளுக்கு அவங்க ஓனர் கிடையாது. அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ இல்லையே, பட் தே ஆர் நாட் த ஓனர். பட் ஓனர்ஸ் யார்? பப்ளிக் தான். சொல்லுது புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல பப்ளிக் ட்ரஸ்ட்டுங்கிறது இந்த டாக்டர் எப்போ வந்துச்சு? என்ன கேஸ் ஞாபகம் இருக்கா பாலிட்டியில்? எம்சி மேத்தா வர்சஸ் கமல்நாத்னு நினைக்கிறேன் கேஸ். ரைட். ஒரு தடவை வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள். எம்சி மேத்தா வர்சஸ் ஒரு என்வாயன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் வந்து கமல்நாத்னு ஒரு பாலிட்டிஷியன் இருக்காரா? ரைட். அவர் என்ன பண்ணாங்கன்னா, ரிவர் ரிவர் பியர்ஸ் இருக்குல்ல, அந்த ரிவரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஒரு ரிசார்ட் மாதிரி ஒன்று கட்டினாங்க. ஸோ அந்த ரிசார்ட் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு ரிவரோட கோர்ஸே என்ன பண்ணாங்க, லைட்டாக சேஞ்ச் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ரைட்டா? அப்போது ஒரு பப்ளிக், இப்போ இந்த இடத்துல வந்து ரிவருங்கிறது என்னது? ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ரைட். ஒரு காமன் குட்னு சொல்லுவோம். இதை வந்து யார் யூஸ் பண்ணிக்கிறா? ஒரு ப்ரைவேட் கெயினுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த கேஸ் போனோன்னே அந்த என்வாயன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், ரைட், அது எம்சி மேத்தா தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க. சிஎம் மேத்தாவா? சிஎம் மேத்தாவா எம்சி மேத்தாவா? ரைட். ம். எம்சி மேத்தா தானே? ஓகே. இப்போ நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? எம்சி மேத்தா வெர்சஸ் கமல்நாத் கேஸ். புரியுதா? அப்போ ஜட்ஜ்மெண்ட் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, இது வந்து ஒரு காமன் குட்டு, அதனால் கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரஸ்டி தான். கவர்மெண்ட் என்னது? ஒரு ட்ரஸ்டி தான். கவர்மெண்ட் வந்து ஓனர் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து அந்த என்வைரன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து கடைசியாக அந்த ரிசார்ட்டை எடுத்துட்டு ரிவரோட ஒரிஜினல் கோர்ஸே என்ன பண்ணிட்டாங்க, கடைசியாக ரிட்டைன் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஸோ இந்த இடத்துல டாக்டர் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட்னா, ஜென்ரலாக பப்ளிக் ட்ரஸ்ட்னு நமக்கு என்ன மீனிங் தரும்? ட்ரஸ்ட் ஃபார் பீப்புள் டுவர்ட்ஸ் கவர்மெண்ட் அப்படின்னு தான் நடப்போம். இந்த இடத்துல டாக்டர் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட்ன்றது என்னன்னா, ஒரு பப்ளிக்கோட காமன் குட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காமன் குட்டுக்கு கவர்மெண்ட் ஆனது ஒரு ட்ரஸ்டி தான் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன 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 சொல்லியிருக்காங்கன்னா, மாரல் ட்ரஸ்டிஷிப் வேணும். இப்போ என்டையர் கவர்மெண்டல் மெக்கானிசம் எல்லாமே பப்ளிக்கோட தான். ரைட். அதில் கவர்மெண்ட் என்னது? ஆர் ஸ்டேட். கவர்மெண்ட்னு சொல்கிறத விட ஸ்டேட். ஸ்டேட் வந்து என்னது? ஒரு ட்ரஸ்டி தான். ஸோ இதை தான் வந்து இந்த கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ பப்ளிக் சர்வீஸ்க்கு என்னென்ன இருக்கணும்? பப்ளிக் சர்வீஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் மேண்டேட், பப்ளிக் வெர்சஸ் ப்ரைவேட் சர்வீஸ், இதெல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக. ஓகேவா? இது வந்து நீங்கள் உங்களுக்கு படித்தாலே புரிகிற மாதிரி வித் எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப டீட்டெயிலான எக்ஸாம்பிள்ஸுமே கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து இந்த மெட்டீரியலுக்கு ப்ராப்ளி ஒரு நெருக்கி ஒரு 30 டேஸ் பக்கம் எடுத்துக்கிச்சு. ஒரு ப்ராடர் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஸோ அதோட உங்களுக்கு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து சாப்டர் பை சாப்டர் நடத்துறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ரைட். ஏன்னா இனிமேல் நீங்கள் இன்னும் ப்ரிலிம்ஸ்க்கு வர படிக்கணும். ஸோ நான் என்னோடய கிளாஸஸ் ரொம்ப ஷார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான படிக்கிற டைம் கொடுத்துட்றேன். ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா,
இதில் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி ரொம்ப பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். பப்ளிக் சர்வீஸ்க்கு என்ன கேரக்டர் தேவைப்படுது? நம்ம ஆல்ரெடி பார்த்தது இம்பார்ஷியாலிட்டி, நியூட்ரலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, சிட்டிசன் சென்ட்ரிசிட்டி, ரைட்? இதெல்லாம் வந்து என்னது முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ இப்போ பப்ளிக் சர்வீஸ்க்கு என்ன முக்கியமான தேவைப்படுது? பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா ஈக்குவல் ஆக்சஸ். பப்ளிக் சர்வீஸ்னா எல்லாருக்குமே என்ன பண்ணும்? இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்னா, அந்த கான்ட்ராக்டை எல்லாருமே ஃபேராக என்ன பண்ணும்? காம்பீட் பண்ணி வாங்கணும். ஒரு குரூப் ஆஃப் காங்கிளமரேட் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, அதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும்? எல்லாத்துக்குமே என்னது பீப்புள் அதே மாதிரி யார் சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன பண்ணும்? அவங்களோட பேரே தெரியக்கூடாது. ரைட்? யார் சர்வீஸ் கேட்டாலுமே முன்னாடியோட விட இப்போ வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸ் ஈஸியாக வாங்க முடியுதா? நமக்கே அது ஃபீல் ஆகுது, தெரியுதா? இப்போ என்னோட பொண்ணு பிறந்ததுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு, ஓகேவா, முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக அலைஞ்சதுக்கும் இப்போக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து என்ன பண்ணிடுறாங்க, குழந்தை பிறந்தவொடனே ஹாஸ்பிட்டல்லே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேம் இல்லாமல் ஒரு எம்டி ஷீட் கொடுத்துட்றாங்க. நம்ம உடனே நேமை என்ன பண்ணிடணும், அப்ளை பண்ணி எந்த ஹாஸ்டலில் பிறந்தாங்கன்னு அப்ளை பண்ணிட்டா உடனே ஒரு 10 டேஸில் என்ன ஆகிடுது, அதுவே மாறி வந்துடுது. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் போய் எந்த ஆஃபீஸரையுமே நான் பார்க்கவே இல்லை. புரியுதா? இல்லை இது யாராவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருந்தால் பழைய மாதிரி போனோன்னே ஒருத்தர் வெளியில் இருப்பார், அவர் தலையை செஞ்சுக்கிட்டு அப்புறம் நல்லாதீங்களா அப்படின்னு கேட்பாரு. சரி, அப்போ தலையை சொரும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சார் அண்டர் த டேபிள் டீலிங்க்கு ஏதோ ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு. அங்கே ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், அவர் டேரெக்டாக வாங்க மாட்டார். அது விஓலாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து கூட ஒருத்தர் அழகே ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து சைடில் வந்து என்ன பண்ணுவார், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் சைடில் பேசி வாங்கிடுவாங்க. முன்னாடி கையெழுத்து போகும்போது அவர் கெத்தாக இருப்பார். அப்படி வாங்கினதே அப்படி வாங்காத மாதிரி அவர் என்னமோ நியாயமாக வேலை செஞ்ச மாதிரி. ரைட்? சரி, ஓகே, நம்ம இங்கே இருந்துட்டு என்ன வேணால் சொல்லலாம். அங்கே போனதுக்கப்புறம் சிஸ்டம் உங்களை என்ன பண்ணுதுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ரைட்? ஸோ ஈக்குவல் ஆக்சஸ் தேவைப்படும். லீகாலிட்டி, ஏற்கனவே லீகலிசம்லாம் போன கிளாஸில் விட்டு உங்களை குழப்பினானா, லீகாலிட்டி, டிரான்ஸ்பரன்சி தேவைப்படுது, எஃபிஷியன்சி தேவை. இது எல்லாம் மட்டும் பத்தாது, எல்லா பிரின்சிபல்ஸுமே இன்டர்ரிலேட்டடாக இருக்கணும். ரைட்? இன்டர்ரிலேட்டடாக என்ன இருக்கும்? ஈக்குவல் ஆக்சஸ் என்ன கிடைக்கும்? என்ஷூர்ஸ் ஜஸ்டிஸ், லீகாலிட்டி மெயின்டைன்ஸ் ஆர்டர், டிரான்ஸ்பரன்சி ஃபாஸ்டர்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் எஃபிஷியன்சி என்ஷூர்ஸ் டேஞ்சிபிள் ரிசல்ட்ஸ். ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் எக்ஸாமில் எழுதுறதுக்கு மாதிரியான பாயிண்ட்ஸுமே கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஸோ பப்ளிக் சர்வீஸ் ஏன் தேவைப்படுது? ரைட்? இது எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான், நீங்களே எழுதலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ஸோ ஃபிலாசபின்னு வந்த உடனே ஜென்ரலாக எத்திக்ஸ்ன்றதுனால நம்ம எத்திக்கல் தியரிஸும் பார்க்கணும். இந்த எத்திக்கல் தியரிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோமா? டியூட்டி எத்திக்ஸ், யூட்டிலிட்டேரியனிசம்னா என்ன, டியூட்டி எத்திக்ஸ்னா என்ன, வெர்ச்சு எத்திக்ஸ்னா என்ன, கான்சிக்வன்சிசம் எத்திக்ஸ்னா என்ன, அடுத்து எத்திக்ஸ் ஆஃப் கேர். இதை பற்றி நம்ம வேணால் பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ரைட்? எத்திக்ஸ் ஆஃப் கேருங்கிறது இட் எம்பசைஸ் எம்பத்தி, ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹியூமன் கனெக்ஷன் இன் மாரல் டிசிஷன் மேக்கிங். ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து கவுன்சிலிங் இது பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போது டிசாஸ்டர் விக்டிம்க்கு மெட்டீரியல் எய்டு மட்டும் தராமல் கூட சேர்த்து என்ன பண்ணணும், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கவுன்சிலிங். ஏன்னா அவங்களுக்கான ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திருக்கும், ட்ராமா நிறையா இருக்குமா அந்த டிசாஸ்டர்னால. ஸோ இதை பற்றியுமே யோசிக்கணும். அதை தான் வந்து என்னது எத்திக்ஸ் ஆஃப் கேர். அடுத்து சோசியல் கான்ட்ராக்ட். சோசியல் கான்ட்ராக்டை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ விர்ச்சு, டியூட்டி, கான்சிக்வன்ஸ், பேலன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ், இது ரொம்ப முக்கியம். இது மூணுக்குள்ள இடையில என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ் தேவைப்படுது. ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷன்ஸுமே இருக்கும். டியூட்டி என்ன சொல்லும், வாட் இஸ் ரைட். வெர்ச்சு என்ன சொல்லும், வாட் இஸ் குட். கான்சிக்வன்ஸ் என்ன பண்ணும், வாட் பெனிஃபிட்ஸ் த பீப்புள். இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் என்ன பண்ணணும், முடிவெடுக்கணும். ப்ரொசீஜர் என்ன பண்ணும், அப்ஜெக்டிவிட்டியாக நம்ம ப்ரொசீஜர் வந்து 4 ஆஃபீஸர்ஸ் சைன் பண்ணி ஃபண்ட் ரிலீஸ் ஆகி அவங்க கைக்கு வந்து அவங்களுக்கு டிசாஸ்டர் ரிலீஃப் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணலாம், அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாம். புரியுதா? ஸோ இது வந்து என்னது, கான்சிக்வன்சஸ் யூஸ் பண்ணி
ரைட். ஸோ அடுத்து சோசியல் கான்ட்ராக்ட் அண்ட் லெஜிட்டிமசி. ஸோ இதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோசியல் கான்ட்ராக்ட் அண்ட் லெஜிட்டிமசி. ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ஸ் என்ன சொன்னாருன்னு சொன்னேன், ஆர்டர் அண்ட் அத்தாரிட்டி தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நேச்சராக எப்படி இருக்கும், நேஸ்டி, ப்ரூட்டிஸ் அண்ட் ஷார்ட். இயற்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா இவங்க எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிட்டு ஒரு அடிமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவர்னன்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட் பேசிஸில் இருக்கணும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஆட் ஆகிடும். என்ன ஆட் ஆகிடும்? அக்கௌண்டபிலிட்டி ஆட் ஆகிடும். எப்படி அக்கௌண்டபிலிட்டினா, பீப்புள் ஹேஸ் பவர் டு ஓவர் த்ரோ த கவர்மெண்ட். பீப்புள் ஹேவ் பவர் டு த ஓவர் த்ரோ த கவர்மெண்ட். ஸோ அப்போ என்னன்னா அப்சல்யூட் மொனார்க்கியிலேருந்து ஒரு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதே போக எல்லா ரைட்ஸுமே விட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. சர்டைன் ரைட்ஸை மட்டும் விட்டு கொடுத்துட்டு மீதி என்ன பண்ணுவாங்க, ரிட்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ ரூசோ என்ன சொல்கிறாரு, கன்சென்ட் அண்ட் ஜென்ரல் வில். அப்போது இங்கே வந்து பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். ரைட். அப்போது சர்டைன் செக்ட் ஆஃப் பீப்புள். அப்போ இவர் லாக் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா பீப்புளோட சே அதில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பட் எல்லா பீப்புளுக்கான சே இருக்குமான்னு கேட்டால் அந்த இடத்துல இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஜென்ரல் வில்லுங்கிறது தேவைப்படுது. ஸோ இந்தியாவில் வேறு என்னென்ன ஃபிலாசபிஸ் இருக்குன்றதை பற்றிலாம் பேசியிருப்போம். ரூல் ஆஃப் லா தேவைப்படும். ரைட். ஸோ காமன் குட்னு என்னென்னு பேசியிருப்போம். இப்போ ஹேபர் மாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா பப்ளிக் ஸ்பியர்னு ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருப்பாங்க. என்னன்னா பப்ளிக் ஸ்பியருங்கிறது என்ன, எ ஸ்பேஸ் வேர் சிட்டிசன்ஸ் எங்கேஜ் இன் ரீசன் அண்ட் டிபேட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பாலிசி டெசிஷன். ஸோ பப்ளிக் ஸ்பியருங்கிறது என்னன்னா ஒரு டிபேட்டை உருவாக்கணும். இப்போது பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னா கண்டிப்பாக அங்கே என்ன தேவை, ஒரு டிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோரம் தேவை. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி இருக்குல்ல, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரியில் ஃபீட்பேக் மெக்கானிசம்னு கடைசி பாயிண்ட் சொன்னா, அப்போ ஃபீட்பேக் மெக்கானிசமுக்கான ஒரு இடம் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னும் வேறு என்னென்ன ஃபிலாசபிகள் தேவைப்படுது, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எத்திக்கல் அவேர்னஸ் தேவை, மாரல் சென்சிட்டிவிட்டி தேவை, இன்டெகிரிட்டி, ப்ராசஸில் அவுட்கமில் மட்டும் இல்லை ப்ராசஸில் இன்டெகிரிட்டி தேவை, எத்திக்கல் காம்பிடன்ஸ் தேவை. ரைட். ஸோ அதுக்கடுத்து என்ன தேவை, விசில் ப்ளோவர் ப்ரொடக்ஷன் தேவை. இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய அந்த சர்வீஸ் டெலிவரியோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை. ஃபஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதில் வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான என்னென்ன பேராமீட்டர்ஸ் தேவை எல்லாத்த பற்றியுமே நம்ம டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா 10 to 12 பாயிண்ட்ஸ் பக்கம் இருக்கும். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ்லாம் எங்கே வேணால் என்ன பண்ணலாம், எந்த எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ அடுத்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து சார் நடத்திட்டார் நேற்று கிளாஸில். இன்ஃபர்மேஷன் ஷேரிங்னா என்ன, அதுக்கு டிரான்ஸ்பரன்சி. ஆல்ரெடி நான் போட்ட அந்த ஃப்ளோ சார்ட்டில் என்ன சொன்னேன், பீப்புள் வந்து சர்வீஸ் டெலிவரி கேட்குறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க சர்வீஸ் டெலிவரி கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது. உள்ளுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும்னா என்ன தேவை, டிரான்ஸ்பரன்சி தேவை. டிரான்ஸ்பரன்சி அச்சீவ் பண்ணுறது தான் என்ன வந்துச்சு, ஆர்டிஐ வந்துச்சு. அடுத்து சிட்டிசன் சார்ட்டர் வந்துச்சு. போன தடவை மெயின்ஸில் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். அந்த கொஷின் கேட்கும்போது தெரியும் எப்படி பசங்க கடுப்பாயிருவாங்க அப்படின்ட்டு. பார்லிமெண்டேரியன்ஸுக்கு சிட்டிசன் சார்ட்டர் தேவையா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, நம்மளும் என்னென்னோ யோசிச்சு பார்க்குறோம், இது ஒரு கேள்வியாக கேட்டு விடுவோமான்னு கேட்டேன். எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. சரியா? ஸோ அது எதுக்குன்னா சிம்பிளாக இருக்கு. ஏன் சிட்டிசன் சார்ட்டர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும் தான் இருக்கணுமா, ஏன் பார்லிமெண்டேரியன்ஸுக்கு தேவைப்படாதா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான கொஷின்ஸ் அப்பப்போ ஏதாவது நாங்கள் கேட்போம். ரைட். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை பொறுத்துக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும். ஏன்னா யூபிஎஸ்சி அது தானே பண்ணுறான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறான்னா ஏதோ சம்மந்தமே இல்லாத கொஸ்டின் என்ன பண்ணிடுறாங்க, கேட்டு விட்டுருவாங்க. ரைட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின்ஸ் நாங்களும் கேட்போம் அடுத்து. கேஸ் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கொஷின்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? எழுதி பார்க்குறீங்களா? இப்போ நேற்று சார கிளாஸ் நடத்தினார்ல. ஒரு கொஷின் ட்ரை பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சார்ட் எழுதுறீங்களா இல்லை ஆர்டிஐயா? பள்ளி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எதா இருந்தால் என்ன அப்படிங்கிறியா? ஸோ ஆர்டிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா? எக்ஸப்ஷன்ன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ஷன்றது ஒரு ஒன் ஆஃப் த அப்டக்கிள். ரைட், அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 2019 கேட்ட கொஸ்டின். ரைட், ஜஸ்ட் இந்த இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, படிச்சுக்குங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதி பாருங்க. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் நாட் ஆல் அபவுட் சிட்டிசன்ஸ் எம்பவர்மெண்ட். It is essentially redefines the concept of accountability. Discuss. 2018 மெயின்ஸ் கொஸ்டின். இது சார் நடத்தினார்ல, கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஆர்டி ஃபுல்லாக சொன்னார் தொண்டை வலியோட. ரைட், இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். ரைட் கைஸ், ஆன்லைன்லேயுமே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதுங்க. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் நாட் ஆல் அபவுட் சிட்டிசன்ஸ் எம்பவர்மெண்ட் அலோன். இட் எசென்சியலி ரீடிஃபைன்ஸ் த கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. டிஸ்கஸ். கைஸ், அடுத்து கேஸ் ஸ்டடிக்கு ஒரு மெட்டீரியல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கேஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கேஸ் ஸ்டடிக்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் டாபிக் நடந்துச்சுல, பப்ளிக் சிவில் சர்வீஸ் வேல்யூஸ், அதுலேயே ஒரு கேஸ் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? ஸோ அது இல்லாமல் ஹவு டு அப்ரோச் அ கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக், ஒரு 7-8 பேஜஸ். ரைட், அதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வச்சு கேஸ் ஸ்டடிஸ்லாம் ஆன்சர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ப்ராப்ளி சார் டிஸ்கஸ் பண்ணுவார் உங்களுக்கு. ஓகே, ஆக்சுவலாக நேற்றே அதான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. பட் ஆனால் சரி, ஓகே, இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு எல்லா டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டடி போய்க்கலான்ட்டு. ஓகே, ஸோ எழுத ஆரம்பிங்கம்மா. ஒரு ஒரு 5 மினிட்ஸ். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் ரொம்ப எக்ஸாஸ்டிவான மெட்டீரியல், நல்ல மெட்டீரியல். ஸோ நீங்கள் இதை மட்டும் ரிலை பண்ணால் போதும். இதை தாண்டி கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இதை வச்சு எழுதிடலாம் நீங்கள். அதாவது மேட்ச் பண்ணிடுவீங்க. அவுட் ஆஃப் 10 ஒரு 5 மார்க்ஸாவது வாங்கிடலாம். கைஸ், ரஃப் டைமண்ட்ஸ் மெட்டீரியல் ஆர் மேட் பேஸ்ட் ஆன் கார்த்திகேயன் சார்ஸ் புக். ரைட், கார்த்திகேயன் சார் புக்கு தான் வந்து பேஸ். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி, ரைட், ஒரு பேஸ் மெட்டீரியல் புக்கில் வந்து எல்லா கரண்ட் ஈவெண்ட்ஸுமே நம்மளால் இது கொண்டு வர முடியாது. கரெக்டாக?
எல்லா கொஸ்டின் ஆன்சரும் குரூப்ல ஷேர் பண்ணிடுவோமா? சரி, ஓகே கைஸ். ஸோ இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும், லைக் இப்போ ரீசெண்டாக நியூஸில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த மகாதேவ் ஆன்லைன் பெட்டிங் ஆப் பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சுல, அது நியூஸ் படிச்சிங்களா? ஓகேவா? இப்போ ஆஹ், அது என்ன பண்ணோன்னா, ஒரு ஒரு ஆன்லைன் பெட்டிங் ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி, ஆக்சுவலாக என்ன பண்ணாங்க, துபாயில இருந்து ரெண்டு இந்தியன்ஸ் தான். ரைட், திங்க் அவர் சௌரவ்னு நினைக்கிறேன் அவன் பேர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்கவங்க வந்து இப்போ ஸ்டேட் வைஸ், இப்போ தமிழ்நாட்டில் ஆன்லைன் பெட்டிங் என்ன பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் பெட்டிங் இருக்குது, ஒரு சில ஸ்டேட்ஸில் என்ன கிடையாது. அப்போ சென்ட்ரலைஸ்டாக ஒரு லா இல்லை. ரைட். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த மகாதேவ்ன்ற அந்த பெட்டிங் ஆப்பில் ஒரு வச்சு மணி லாண்ட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த சத்தீஸ்கரில் கூட இப்போ ரைட்ஸ்லாம் நடந்துச்சு ரீசெண்டாக. அது என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து பணத்தை அந்த ஆப்பில் கட்டி கிரிக்கெட் மேட்சஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே பெட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பெட்டிங் ஆப்பை வச்சு ஒரு 30% கமிஷன் அவங்களுக்கு. லைக் இந்த மாதிரி கமிஷன் எடுத்துட்டு பெட்டில் ஜெயிக்குது பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது துபாய் பேஸ்ட் கம்பெனிங்கிறதுனால அதை இந்தியாவுக்கு என்ன பண்ணுறது, ஒரு ஷெல் கம்பெனி மூலிமா உள்ளே கொண்டு வந்து, இல்லை எஃப்ஐஸ் மூலிமா உள்ளே கொண்டு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டை என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ரிக் பண்ணுறது. ஸ்டாக் மார்க்கெட்டை ரிக் பண்ணுறது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 ஸ்டாக்ஸோ இல்லை டாப் 500 ஸ்டாக்ஸில் என்ன பண்ண முடியாது, மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பணம் இருக்காது. ஆனால் அந்த எஸ்எம்இ ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்குல்ல, அவங்களோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக தான் பை பண்ண முடியும், லார்ஜாக தான் என்ன பண்ணுவாங்க, வாங்க முடியும். ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொத்தமாக அவங்க வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேரோட ப்ரைஸை ஏற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, டம்ப் ஷேர்ஸ் டம்ப் பண்ணுறதுன்னு என்னென்னா, இவர் ஹர்ஷத் மேத்தா பண்ண மாதிரி தான். ஒன்றுமேல ஷேரை அவர் வாங்க ஆரம்பிப்பார். அவர் வாங்க ஆரம்பித்தோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. டிமாண்ட் அதிகமாகி ப்ரைஸ் கூடிரும். டப்புன்னு அந்த ஷேரை விற்றுட்டு வெளியே வந்துடுறது. புரியுதா? இந்த மாதிரி ப்ராப்ளம். இதில் வந்து நிறைய சிவில் சர்வன்ட்ஸு, இதில் இதில் வந்து ஒழுங்காக அமைதியாக இருந்தவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு கல்யாணம் போலாட்டுக்கு. கல்யாணத்துக்கு சும்மா இல்லாமல் பாலிவுட் ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு 200 கோடி செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டான். அந்த 200 கோடி செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணோடனே இடி கண்ணில் சிக்கிட்டான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணாங்க, இடி பிடிக்க ஆரம்பித்து அது தோண்ட 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 கடைசியாக பல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், பாலிட்டிஷியன்ஸோட நேம்ஸ்லாம் வெளியே வருன்றாங்க.
பார்ப்போம் யார் மாட்றா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரப்ஷனுக்காக இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன பண்ணலாம், இது மாதிரி ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன பண்ணும், நீங்கள் கோட் பண்ணும்போது நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்கன்னு உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவ் இமேஜ் தரும், ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன்ப்பா, இதை நீங்கள் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அதை பார்த்துக்குங்க, ரைட்? ஸோ இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே நான் விட்டுடுறேன். சிட்டிசன் சார்ட்டருமே சார் உங்களுக்கு வந்து சிட்டிசன் சார்ட்டர் நடத்திட்டாங்களா இல்லையா? சிட்டிசன் சார்ட்டர் கிளாஸில் முடிஞ்சுல, பிசிஎம் கிளாஸில் முடிஞ்சுல. ஓகே. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துச்சா, அப்போ அது ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு வரும்போது ஒரு டேட்டா வந்து ரைட் டு ப்ரைவசி. ஸோ அது புட்டசாமி கேஸில் அதை அப்போல்ட் பண்ணதுனால இப்போ நான் ஒரு ஆர்டிஐ மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறேன். அந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ஸ் இப்போ ஒரு கொஷின் பார்த்தோமா, அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ஸை காரணம் காட்டி இன்ஃபர்மேஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ கூட சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க, ரைட் டு ப்ரைவசி வயலேட் பண்ணுதுன்னு இன்ஃபர்மேஷன் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க, ரைட்? இது ஆக்சுவலி இஸ் எ பேரியர் ஃபார் ரைட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கலாம். கொஞ்சம் நுவான்ஸ்டான கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு. நேற்று கொஷினில் இந்த கொஷின் நான் தான் கேட்டேன், எழுதுனீங்களா கவர்னன்ஸ் டெஸ்ட்டில்? ப்ராக்டிவ் டிஸ்க்ளோஷர், ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ப்ராக்டிவ் டிஸ்க்ளோஷர் ரொம்ப, நானும் ரொம்ப வருஷமாக இந்த கொஷின் கேட்பான்னு பார்த்துட்டே இருக்கேன். ஒரு ஆசையில் உங்களுக்கு வச்சேன், இந்த தடவை வந்ததுன்னா நல்லாயிருக்கும், ரைட்? ஸோ ஆர்டிஐ பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எவ்வளவு இந்த அமௌண்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக இந்த மெட்டீரியல் நான் வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸில் உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ சின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதுனால நான் முடிஞ்ச விஷயத்தை வச்சு டைம் இது பண்ண விரும்பல. நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேனோ முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிக்கலாம். அடுத்து சாரோட செஷன் வரும்போதும் சரி, நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டவுட்ஸும் கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ இதை அந்த அந்த இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டிபிடிபி ஆக்ட் வந்து எப்படி ஆர்டிஐயோட ஸ்கோப்பை குறைச்சிது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு ஒரு செக்ஷன் 8(1)J ஆஃப் ஆர்டிஐ என்ன பண்ணியிருக்கு, ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் ஏற்படுத்துச்சு, ரைட்? ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன பண்ணணும், இதே தனியாக உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆர்டிஐ ரீசெண்டாக ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கான்னு கேட்டால் ஆக்சுவலி ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே, கோட் ஆஃப் எத்திக்ஸ் வெர்சஸ் கோட் ஆஃப் கான்டக்ட், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? ஓகேவா? கோட் ஆஃப் எத்திக்ஸுக்கும் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கும் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, கோட் ஆஃப் கான்டக்ட்னா மஸ்ட் டூ, கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா ஷுட் டூ, ரைட்? ஷுட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் கோட் ஆஃப் எத்திக்ஸ் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் பப்ளிக் சர்வீஸுக்கு கிடையாது, சிவில் சர்வீசஸ்க்கு கோட் ஆஃப் கான்டக்ட் கிடையாது. ஆனால் ரயில்வேஸில் இது மாதிரி ஒரு சில ஏரியாஸில் என்ன பண்ணுவாங்க, கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. கோட் ஆஃப் எத்திக்ஸ்னால் என்ன வரும், இப்போ நம்ம பார்த்தோம்ல, இம்பார்ஷியாலிட்டி இன்டெகிரிட்டி வேணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க, ரைட்? ஆனால் இப்போ அதுவே வந்து ஏன் அதை லாவாக மாற்ற முடியல அப்படின்னா, ஏன்னா அதுலேயே பெரிய குழப்பம் இருக்கா, வெர்ச்யூ எத்திக்ஸ் முக்கியமா, இல்லை கான்சிக்வன்சிலிசம் எத்திக்ஸ் முக்கியமா, இல்லை டியூட்டி எத்திக்ஸா அப்படின்ற மாதிரி பல குழப்பம் வரும், ரைட்? பட் ஆனால் ஒரு பேலன்ஸ்டாக நம்ம வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸாவது கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்லிமெண்ட்டில் எத்திக்ஸ் கமிட்டி இருக்கா, ரைட்? அந்த மாதிரி கோட் ஆஃப் எத்திக்ஸாவது கொண்டு வந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இதை பண்ணாதங்கிற ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் டிஃப்ரென்ஸ் சொல்லும்போது கைட்லைன்ஸ்னால் என்னன்னு சொன்னேன்னா, கைட்லைன்ஸுங்கிறது என்னது, இட் டஸ் நாட் ஹாவ் எனி பைண்டிங் எஃபெக்ட் பட் இட் கிவ்ஸ் டைரக்ஷன், லைக் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி மாதிரி, ரைட்? ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸை பற்றின ஆல்ரெடி அந்த கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது போக அந்த மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவுமே இதில் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா ஒர்க் கல்ச்சர் அந்த டாபிக் போயிடலாம். சிட்டிசன் சார்ட்டர் வந்து உங்களுக்கு கிளாஸில் நடத்திட்டாங்கல்ல, சிட்டிசன் சார்ட்டர் இது நடத்தணுமா? ம்
ஆக்சுவலாக இதில் இருக்கிற டாபிக் வந்து நம்ம இன்னும் ஒரு 2-3 டேஸ் கூட நடத்தலாம். பட் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் அடுத்து இந்த வாரம் என்வாயன்மெண்ட் டெஸ்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் டெஸ்ட் இருக்குது, நம்ம டெஸ்ட் அக்ரிகல்ச்சர் வேறு இருக்குது. ரைட்? அக்ரிகல்ச்சர் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. போன தடவை கேட்ட கொஷின்லேயே நானே என்ன பண்ணி தான் ஆகணும், மொத்தமே அக்ரிகல்ச்சரில் கேட்டால் 20 கேள்வி தான் கேட்க முடியும். ரைட்? அதில் 4 அவன் எக்ஸாமில் கேட்டுறான். ரைட்? ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ஒரு எஃபர்ட் அவுட்புட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ரைட்? ஸோ அக்ரிகல்ச்சரில் ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த தடவை 8 கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இன்டர்னல் செக்யூரிட்டி டெஸ்ட் ஆட் பண்ணலன்னு சொன்னாங்க, ஆட் பண்ணிட்டாங்களா? ஆட் ஆகலையா? ஓகே ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட்டில் வேணால் ஆட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் என்ன வருது? எக்கனாமி சயின்ஸ் சென்டருக்கும் வருதா? எக்கனாமி சயின்ஸ் சென்டர், சரி ஓகே. இன்டர்னல் செக்யூரிட்டி சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக 2 வாரம் எத்திக்ஸ் டெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அது ஃபுல்லாக அந்த 2 எத்திக்ஸ் டெஸ்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சு, அப்புறம் ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே. கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து ஷுட்டுமா? கோட் ஆஃப் கான்டக்ட், கோட் ஆஃப் கான்டக்ட் ரூல்ஸ்னு சொல்லியிருக்குமா? கோட் ஆஃப் கான்டக்ட் ரூல்ஸுங்கிறது ஆக்சுவலி ஒரு லாலேருந்து ஃப்ரேம் பண்ணக்கூடியது தான் என்னது ரூல்ஸ்னு சொன்னால். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கெலாம் பைண்டிங் எஃபெக்ட் இருக்குது, வேறஸ் கைட்லைன்ஸ்க்கு வந்து பைண்டிங் எஃபெக்ட் கிடையாது. கோட் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் ப்ரப்போஸ்டு. ஸோ பப்ளிக் சர்வீசஸ் பில்லுன்னு 2006 ஒரு பில் கொண்டு வந்தாங்க. ரைட்? அதுலேயே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த பில் ஆக்டாக மாறல, அதுலேயே ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஏஆர்சிலையும் என்ன பண்ணியிருந்தாங்க, அதை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட்? சிம்பிளாக சொல்ல போனால் பொலிட்டிக்கல் வில் இல்லை, பொலிட்டிக்கல் வில் இருந்தால் அது எப்போவே வந்திருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, சிட்டிசன் சார்ட்டருங்கிறது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு கமிட்மெண்ட் தராங்க, என்கிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, அந்த சர்வீசஸ் கூட எங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, எவ்வளோ டைமில் தரோம் அப்படின்னு, அப்புறம் அக்கௌண்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரோஆக்டிவாக சொல்கிறது தான் என்னது சிட்டிசன்ஸ் சார்ட்டர். ரைட்? ஸோ அது சிட்டிசன்ஸ் சார்ட்டர்னா என்ன, அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றிலாம். ரைட்? ஸோ அப்ஜெக்டிவ் என்ன, ஃபஸ்ட்டு மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, டிரான்ஸ்பரன்சி. கூட சேர்ந்து என்ன வரும், அக்கௌண்டபிலிட்டியும் வரும், எம்பவர்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ், குவாலிட்டி அண்ட் டைம்லினஸ் ஆஃப் சர்வீஸ். ரைட்? அப்போ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்னு அடுத்த டாபிக் வரப்போகுது, அதுக்கு பேஸ் என்னது தான், ஃபஸ்ட்டு சொன்னதே செவோட்டம் மாடலில் ஓகேவா, சிட்டிசன்ஸ் சார்ட்டர் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, கேஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து, இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு நாங்கள் தனியாக வந்து ஒரு 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 10 days எடுத்துக்கிட்டோம். இதில் என்னென்னா ஒவ்வொரு சப்டாபிக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு தேட வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக அதை தாண்டி அது ரெலவெண்ட்டாக இருக்குன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரைட்? ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக படித்து எக்ஸாம்பிள்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ப்ராடராக ஒரு இஷ்யூவை நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பார்த்தீங்களா. இந்த சிலபஸை நீங்கள் இப்போ சிலபஸை ஜென்ரலாக படிச்சுட்டு போகிறத விட, நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு இந்த என்டையர் டாபிக்ஸு ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ராட் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு உள்ளே படிக்க ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நான் 2 விஷயத்த கிளாஸில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ப்ராடர் நாலேஜுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ராடர் நாலேஜ் இருந்தால் தான் என்டையர் ஆஸ்பெக்டை பற்றி, சிலபஸை பற்றி ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு டீப்பராக எக்ஸாம்பிள்ஸ் அளவுக்கு டீப்பாக போக வேணாம். ஃபஸ்ட்டு ப்ராட் ஐடியாவை ஏற்படுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், டீப்பர் நாலேஜுக்கு போகலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னு தப்பு பண்ணுறது, நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதை அதை கூகுளில் போய் சர்ச் பண்ண ஆரம்பித்து அது இன்னொரு லிங்க்கு போய் இன்னொரு லிங்க்குக்கு போய் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம், ஒரு டாப்பிக்கே முடிக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடர் ஆஸ்பெக்டை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்டே வரலாம், சப்சிக்வெண்ட் டெஸ்ட்டு வரும்போது டீப்பராக நம்ம போய்க்கலாம். ரைட்? ஸோ இப்போ இந்த இதுவுமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸை படிச்சுட்டு அது என்ன மீன் பண்ணுதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், அதை ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? ஹெட்டிங்லாம் படிச்சுட்டு ப்ராடராக இன்ட்ரொடக்ஷன் படிச்சுட்டு ஹெட்டிங் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை யோசிச்சு பாருங்கள், ஏன் இந்த இந்த
சேலஞ்சஸ் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர்னா என்ன, என்னென்ன சேலஞ்சஸ் வருதுங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ அந்த சேலஞ்சஸ்க்கு வந்து சொல்யூஷன் என்ன வருங்கிறது உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். ரைட்டா? அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து ஒர்க் கல்ச்சர். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் கல்ச்சருங்கிறது எப்படி இருக்கணும்? ஸோ இதுவுமே ரொம்ப வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக்லாம் கிடையாது. ஒர்க் கல்ச்சருங்கிறது என்னது? கலெக்டிவ் பேட்டர்ன் ஆஃப் வேல்யூஸ், பிலீஃப்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர்ஸ் தட் ஷேப் how officials perform their duties and interact with the citizens. Right? So இதான் வந்து என்னது? Simple definition. It defines moral, emotional environment of governance, determining whether administrative functions as a responsive service or rigid bureaucracy. Right? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான டெஃபினேஷன். ஸோ அதுக்கு என்ன தேவை, ஒர்க் கல்ச்சருக்கு என்ன தேவை, அதுக்கு டிட்டர்மினன்ஸ் என்ன, டிட்டர்மினன்ஸ் என்ன, லீடர்ஷிப் தேவைப்படும், இன்ஸ்டியூஷனுக்கான வேல்யூஸ் இருக்கணும், ரூல்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் கல்ச்சர் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவைப்படும், ஒரு நல்ல ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் தேவைப்படும். அதுக்கடுத்து ஒவ்வொருத்தருக்கு இடையில இருக்க இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு டாக்ஸிக் ஒர்க் என்வாயன்மெண்ட் இருந்துச்சுன்னா அங்கே ஒர்க் பண்ணுற யாருக்கும் என்ன கிடைக்காது, ஒரு டெவலப்மெண்ட் இருக்கவே இருக்காது. ரைட்? ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இதில் டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ ஒர்க் கல்ச்சரை பற்றி நான் வந்து உங்களுக்கு கேஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான், ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராடராக சொல்லிவிட்டு நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். ரைட்? ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக போகிற அளவுக்கு இதில் எவ்வளவு டீட்டெயில்டாக மைன்யூட்டாக போகணுமோ அவ்வளவு டீட்டெயில்டாக நம்ம மெட்டீரியல்ஸில் கொடுத்துட்டோம். ரைட்? ஸோ பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சருக்கு வந்து ஹிண்ட்ரன்ஸ் என்ன இருக்குது? இந்த இதுலேயே பிரச்சனையா? என்லார்ஜ் பண்ணாலே இதாவது. ஓகே. பிரச்சனை என்னது? ரெட் டேபிசம் அண்ட் ப்ரொசீஜர் இன்டெகிரிட்டி. ரைட்? நம்ம ப்ரொசீஜரை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் இருக்காங்கல்ல, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. கரப்ஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரிஸ்க் அவர்ஷன். ரிஸ்க் அவர்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணி அது தப்பாயிடுச்சுன்னா நமக்கு ஏன் பிரச்சனை, நம்ம ரிஸ்க்கை என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே காலையில் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு நிம்மதியாக உட்காந்து மொபைலில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு லஞ்சுக்கு போயிட்டு ஃபுல்லாக சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே நான் மட்டும் போய் நம்ம என்ன பண்ண வேண்டாம், ரிஸ்க் எடுத்து ஒன்று பண்ணி, ஓகேவா, சும்மா இருந்தவனை விட்டுருவாங்க. இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னு வேலை செஞ்சவங்கள பிடிச்சிக்குவாங்க. ரைட்? சிலோ மென்டாலிட்டினா என்ன? அது சொன்னேன்ல, ஒரு ஒரு குரூப்பாக இருப்பாங்க ஒரு ஆஃபீஸில், இவங்களுக்குள்ளே இருக்க மெட்டீரியலை அவங்களுக்கு ஷேர் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போது ஒரு ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து என்ன இருக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈக்குவலாக ஷேர் ஆகிருக்கணும். ரைட்? இது வந்து என்னது? ஒர்க் கல்ச்சர். கைஸ், இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பார்த்துட்டு, அடுத்து யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அண்ட் கரப்ஷன் ரெண்டையுமே வந்து நான் நீங்களே படிச்சுக்கணும்னு விட்டுறேன். ஏன்னா அதுக்கு மேலே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் ஆல்ரெடி கிளாஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு சார்ட் போட்டிருந்தேன். அது போடும்போது என்ன பண்ணோம், சர்வீஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, சர்வீஸ் கிடைக்குது, அதில் டிரான்ஸ்பரன்சியை என்ஷூர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து அந்த சர்வீஸ் டெலிவரி வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு செவோட்டோ மாடல் படி 3 ஸ்டெப்ஸ் சொன்னேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒரு சிட்டிசன் சார்ட்டர் வேணும்னு சொன்னேன். அப்போ சிட்டிசன் சார்ட்டர் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க ஆஃபீஸில், அதோட டைம்லைன் என்ன, காஸ்ட் என்ன, எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க.
அப்போ ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கு. அந்த டிரான்ஸ்பரன்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க? அப்ளை பண்ணும்போது சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதா இல்லையா? இல்ல அதுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்காங்கும்போது கிரீவன்ஸ் ரெட்ரஸல் தேவைப்படும். செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? கிரீவன்ஸ் ரெட்ரஸல். அந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல்ஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்தணும்னு தோணுச்சு அப்படின்னா ஃபீட்பேக். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம சிபி கிராம்ஸ் அது மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. லைக் அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். மிஷன் கர்மயோகியை பற்றி. ரைட்? இது எல்லாமே எதுக்குன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ரைட்? ஸோ இன்ஸ்டிடியூஷனல் எஃபிஷியன்சி மட்டும் பத்தாது, என்னவும் தேவை? மாரல் அக்கௌண்டபிலிட்டியும் தேவை. ரைட்? ஸோ இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும், அந்த சர்வீஸுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கணும், எம்பத்தி, ஈக்விட்டி அண்ட் ஃபேர்னஸ், டைம்லினஸ், பிரகதி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கரெக்டாக இருக்கான்றதை எப்படி மெஷர் பண்ண முடியும்? ஓகேவா? அப்போ என்ன தேவை ஃபஸ்ட்டு? சிட்டிசன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே. அப்போது நம்ம சிட்டிசன்ஸ்க்கு வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் இருக்கான்னு ஒரு சர்வே எடுக்கிறோம். ரைட்? சர்வீஸ் குவாலிட்டி இண்டிசஸ். ஸோ நிறைய வந்து என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸ் லைக் இன்டெகிரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சம் இண்டெக்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இண்டெக்ஸ்னா என்ன? இண்டெக்ஸ் நம்பருங்கிறது எப்போ எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம நிஃப்டி சென்செக்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 100ல் இருக்கும். அந்த 100ல் இருக்க இண்டெக்ஸ் நம்பர் அடுத்த வருஷம் 105 ஆகுது அப்படின்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஒரு பேஸ் ஒரு வேல்யூ இருக்கும். அதுலேருந்து அடுத்தடுத்த வருஷங்களில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு. ரைட்? இப்போது சென்செக்ஸ் வந்து 100ல் ஆரம்பிச்சது 80,000 90,000 இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அந்த மாதிரி சென்சஸ் அது மாதிரி வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? இண்டெக்ஸ் நம்பர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ் குவாலிட்டிக்கும் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் தெரிஞ்சுன்னா போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குது, அப்போ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து செவோட்டோ மாடல். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். செவோட்டோ மாடலில் என்ன முக்கியமான சொன்னேன்? சிட்டிசன் சார்ட்டர் இம்ப்ளிமெண்டேஷன், கிரீவன்ஸ் ரிட்ரஸல் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் சர்வீஸ் டெலிவரி. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன? ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ். ரைட்? ஸோ ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் கம்ப்ளையன்ஸ் டேட்டா. இப்போ ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் கம்ப்ளையன்ஸ் டேட்டாங்கிறது என்னென்னா இப்போது ஒரு ஒரு விஷயம் எவ்வளோ டைமில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு சர்வீஸ் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வீஸ் வந்து எவ்வளோ டைமில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான டேட்டா வந்து இந்த இதில் இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். மத்திய பிரதேஷில் லோக்சபா கேரண்டி ஆக்ட் படி ஆர்டிபிஎஸ் போர்ட்டல் ட்ராக் அது என்ன பண்ணுன்னா ரியல் டைம் சர்வீஸ் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்றத ஓகேவா அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அது லிமிட்டட் டைமாக இருக்கா, கம்மியான டைம் எடுத்துக்கிறாங்களா, இல்லை அதிக டைம் எடுத்துக்கிறாங்களான்னு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரைட்? ஃபீட்பேக் போர்ட்டல்ஸ் உருவாக்கலாம். தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன் அண்ட் ஆடிட்ஸ், இண்டிபெண்டன்ட் ஆடிட்ஸ். அடுத்து கேபிஐஸ்னு சொல்லுவோம். கேபிஐஸ்னு என்ன? கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். லைக் அந்த ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் லைக் இன்டெகிரிட்டி, ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி இருக்குது, ஃபேர்னஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை வச்சுமே குவாலிட்டி ஆஃப் சர்வீஸை நம்ம என்ன பண்ணலாம்? இம்ப்ரூவ் பண்ணலாம். மிஸ்ட்ரி ஆடிட்ஸ் அண்ட் சர்வீஸ் டெஸ்டிங். மிஸ்ட்ரி ஆடிட்ன்றது என்னது? சொல்லாமல் போய் ஓகேவா? ஸோ
பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ஸ், டேட்டா டிரான்ஸ்பரன்சி டேஷ்போர்டு. இப்போ டேஷ்போர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜன சமர்த் போர்ட்டல். அவங்க என்ன பண்ணுவோன்னா சர்வீஸ் டைம்லைன்ஸ் எல்லாத்தையுமே லைவ் டேஷ்போர்டில் என்ன பண்ணுறாங்க. அப்போ இதுவும் என்ன எதை இம்ப்ரூவ் பண்ணும், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து ஏஐ யூஸ் பண்ணலாம். சிபி கிராம்ஸ் 2.0ல ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஏஐன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த தடவை எந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு பாயிண்ட் ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்னு என்ன, ஒரு ஒர்க்கு கரெக்டாக நினச்சுன்னா அது எப்படி நினச்சுன்றதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எஸ்ஓபிஸ் கொடுக்கலாம். இ கவர்னன்ஸ் அண்ட் டிஜிட்டைசேஷன் மூலிமா இம்ப்ரூவ் பண்ணலாம். சிங்கிள் விண்டோ டெலிவரி சர்வீஸ் சிஸ்டம். சிங்கிள் விண்டோனா என்ன, சிங்கிள் விண்டோ கிளியரன்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போது நமக்கு கவுன்சிலிங்லாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது பல இடத்துல இருக்கிறத ஒரே இடத்துல கொண்டு வரும்போது நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த சர்வீசஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்றது என்னென்னா, இப்போது ஒரு சர்வீஸை வந்து நாம் எவ்வளோ நாளில் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு முன்னாடியே போடுற அக்ரிமெண்ட். ஸோ என்ன பண்ணலாம், இதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன பண்ணலாம்னா டைம் பவுண்ட் கம்ப்ளீஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, இப்போ காமன் சர்வீஸ் சென்டர் நான் சொன்னேன்ல, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை டைரெக்டாக நான் வந்து காமன் சர்வீஸ் சென்டர் கூட போகல, என்னோடய மொபைல்லேருந்து நான் என்ன பண்ணேன், அப்லோட் பண்ணேன், எனக்கு உடனே கிடச்சிருது. அடுத்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ரொம்ப முக்கியம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ன்றது என்னது, நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸை ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்னா டிஎன்பிசியில் அப்ளை பண்ணும்போது ஓடிஆர் கேட்பாங்களே. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, ஒவ்வொரு தடவையும் அந்த சர்வீஸை நீ டிமாண்ட் பண்ணும்போது ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். ஆல்ரெடி ஒன் டைம் ஃபில்அப் பண்ணி வச்சிட்டா அந்த லாகின் கொடுத்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அதான் என்னது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ரைட். ஆன்லைன் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் தேவைப்படுது, அதுதான் சிபி கிராம்ஸில் இருக்குது. அடுத்து நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டா அந்த சர்வீசஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இ கவர்னன்ஸ், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணலாம். ஜன் சேவா கேந்திராஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அடுத்த டாபிக் வந்து யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ். பேஸ் இந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அண்ட் கரப்ஷன். ரைட். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்களே படிச்சுக்கலாம். ரைட். இது ஆக்சுவலி உங்களுக்கு இதெல்லாம் எத்திக்ஸ் கிளாஸ் நடத்துனாங்களா? எத்திக்ஸ் கிளாஸ் போணுச்சுல உங்களுக்கு பிசிஎம்ல எது வரைக்கும் முடிஞ்சிருந்துச்சு ஆக்சுவலி? இந்த டாபிக்ஸ்லாம் போகலையா? ஓகே ஓகே ஓகே. சார் எனக்கு அந்த டவுட் இருந்ததுனால தான் உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவாக மெட்டீரியல் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் நான் வந்து ஆப்டிடியூடுக்கும் மெட்டீரியல் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆப்டிடியூடுக்கும் கொடுத்துட்டேன், பப்ளிக் சர்வீஸ் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தாச்சு. இதுக்கான மெட்டீரியல் பட் இந்த எல்லா மெட்டீரியலுக்கான பேஸுமே வந்து சாரோட புக்கு தான். ஃபஸ்ட்டு அந்த புக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு இல்லை புக்கையும் இந்த மெட்டீரியலையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுங்கள், படிங்க. ஸோ புக்கில் வந்து கரண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியாது, எந்த புக்லேயுமே என்ன பண்ண முடியாது, கரண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த புக்கை நம்ம அப்லோட் பண்ணிட்டு புக்கை ப்ரிப்பேர் பண்ணி 1 இயர் 2 இயர் கழிச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ நம்ம வந்து புக்கை எப்போவுமே பேஸாக வச்சுக்கோங்க. இந்த தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இப்போ நான் இதை சொன்னேன்ல, ஹாப்ஸை பற்றி சோஷியல் கான்ட்ராக்ட் பற்றிலாம் சொன்னேன்ல, அது சார் புக்கில் சூப்பராக ஆர்டிகுலேட் பண்ணியிருப்பார். ரைட். அப்போ பேஸ் மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்க. ஸோ யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ்னால் என்ன, ப்ரூடன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ கரப்ஷன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப், அடுத்த டாபிக் வந்து கரப்ஷன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ரைட். ஸோ இந்த மெட்டீரியலை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க.
ரைட். இந்த வார டெஸ்ட்டுக்கு எல்லா கிளாஸஸுமே யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் ப்ரீஃபாக சொல்லுவா. பேசுது ப்ரீஃபாக சொல்கிறதுக்கு ரைட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரூடன்ஸ்னா என்ன? நம்ம ஒரு இதில் பப்ளிக் சர்வீஸ் வேல்யூஸில் ப்ரூடன்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம்னா, ப்ரூடன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இருக்கிற சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி இதிலிருந்து நம்ம அடுத்து எடுக்க போகிற முடிவுனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சொல்கிறது புரியுதா? அப்போது நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன் நம்ம சிஎம் வச்சு. ரைட். இந்த டைமில் வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, 2 பேரோட பார்ட்டி மெம்பர்ஸுமே என்ன பண்ணிக்கிட்டாங்க, டிஎம்கே வந்து டிவிகே திட்டுறது, இவங்கள அவங்க திட்டுறது அப்படின்னு இருந்துச்சு. ரைட்டா? அவர் சிஎம் என்ன சொல்லிட்டாப்புல, அது மேபி ஓட்டுக்காக சொல்லியிருக்கலாம், இல்லை எதுக்காக வேணால் சொல்லியிருக்கலாம். பட் சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்க, இதை வந்து எந்த எந்த ஒரு தலைவரும் அவங்க தொண்டர் சாகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அப்படியே அந்த சுச்சுவேஷனை என்ன பண்ணணும், அடுத்து ஃப்யூச்சர் ரெப்பர்கஷன் என்ன, இப்போ நம்ம எடுக்கிற முடிவு ஸ்டூடெண்ட்டாக ஒரு முடிவு எடுக்கிறதுனா என்னென்னா, இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ நம்ம எடுக்கிற முடிவுனால ஃப்யூச்சரில் என்ன ரிப்பர்கஷன் நடக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே யோசிச்சு தான் என்ன பண்ண முடியும், ஒரு முடிவு எடுக்க முடியும். ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ்னால் என்ன, ஆர் ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஃபண்டு எப்படி இருக்குது, ஓகேவா, லைக் பட்ஜெட்டரி ப்ராசஸ் மாதிரி, அதுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்குது, அதை வச்சு எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசியிருப்பாங்க. அதில் வந்து என்னது மெயினாக எக்கானமி. எக்கானமினா என்ன, எக்கனாமிக்ஸ்னால என்னது, இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் எக்கனாமிக்ஸ். எஃபிஷியன்சினா என்னென்னா, அதில் எவ்வளோ மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்குறோம். ஸோ அடுத்து எஃபெக்டிவ்னஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அடுத்து பட்ஜெட்டரி ப்ராசஸ் பற்றி ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லையும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பாலிட்டிலையுமே ஜென்ரலாக படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் லைட்டாக எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் என்னது எத்திக்ஸ் ஓரியன்டட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய அளவுக்கான இது கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் என்ன, யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட் கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறது. ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டுக்கு யார் ஓட்டு போடுறா, லெஜிஸ்லேச்சரில் ஓட்டு போடுறாங்க. அடுத்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்குது, எஸ்டிமேட்ஸ் கமிட்டி இருக்குது. ரைட். இதை நான் சொல்லணும்னு வச்சேன். சிஏஜி இருக்காங்க. ரைட். அடுத்து வந்து சிஏஜிக்கும் சிஜிஏக்கும் என்ன வித்தியாசம், கம்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கும் சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரலுக்கு என்ன வித்தியாசம்? இஸ் இந்தியா சிஏஜி ஆக்சுவலி டூயிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் சி, அதாவது கண்ட்ரோலர்? ஸோ கண்ட்ரோலர் இப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிஏஜியோட ஒர்க்கு ரெண்டாக பிரித்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே இருக்கக்கூடிய கம்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்னு ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, எப்பவுமே தர 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் இருக்க ஆர்பிஐயாக இருந்தாலும் சரி, எப்போவுமே அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, அங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, அதை பற்றி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அடுத்து கேஷ் எவ்வளோ எவ்வளோ வந்து போகுதுன்றத கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அடுத்து பேலன்ஸ் ஷீட். இது 3மே என்ன பண்ணுவாங்க, எவ்ரி குவார்ட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, எவ்ரி இயரும் என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இது எம்ஜிஎன்ஆர்இஜிஏ மாதிரி ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா, சிஏஜி இங்கிலாந்தில் இருக்க சிஏஜி என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபண்டுக்கு எவ்வளோ அலோகேஷன்னு பார்த்துட்டு இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் அவரே ப்ரிப்பேர் பண்ணி, ஓகேவா, அதாவது நம்மளோட சிஏஜி வந்து போஸ்ட்மார்ட்டம் ஒர்க் மட்டும் தான் பண்ணுறாங்க. அதாவது என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் மட்டும் தான் பண்ணுறாங்க. வேறஸ் அங்கே அக்கௌண்ட்ஸ் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் ஸ்டேஜ்லேயும் இருப்பாங்க, ஆடிட்டிங் ஸ்டேஜ்லேயும் இருப்பாங்க. ரைட். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து சிஏஜி சிம்பிளி ஏ ஆடிட்டர் ஜென்ரல். ரைட். ஸோ அந்த ஒர்க்கை யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா, கம்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கம்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ரைட்.
ஸோ இப்போ கம்ப்ட்ரோலர் ஜெனரல்ங்கிறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே ஒரு பாதியாக வரும். வேற சிஏஜிக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அவங்களுக்கு என்ன பேசிஸ் இருக்குது? கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் இருக்குது. ரைட்? ஸோ நேற்று சார் ஆப்பிள் பி கமிட்டி அதை பற்றிலாம் சொல்லியிருந்தார்ல. ஸோ அதில் பிரச்சனை என்ன? லீக்கேஜஸ் இருக்குது. கோஸ்ட் பெனிஃபிஷியரி ரீசன்ட் இதில் வந்துச்சு. ஒரு ஹெல்த் ஸ்கீமில் வந்துச்சு. என்ன ஸ்கீம் அது? ம் என்ன ஸ்கீம்? கேஸ் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது பைலா வர்றது. ரைட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நாமளாக வந்து வாலண்டரியாக பண்ணுறது. சொல்லுங்க. அது என்னது? பிஎம் என்னமோ ஸ்கீம் வருமே, ஹெல்த் ஸ்கீம் ஒன்று இருக்குமா? ஸ்கீம் பேர் என்ன? ஆயுஷ்மான் பாரத் நினைக்கிறேன். ஆமாம். அதில் வந்து என்ன பண்ணாங்க, இன்சூரன்ஸ் நிறைய பேர்த்துக்கு கோஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரே நம்பர்லேயே நிறைய பேர்த்துக்கு அது அந்த மாதிரியான ஃப்ராட்லாம் நடந்துச்சு. ரைட்? ஸோ அந்த மாதிரி கோஸ்ட் பெனிஃபிஷரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பராக அந்த ஃபண்டை அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்து வர ஃபண்டை ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து 30% சர்க்கார், 40% சர்க்கார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஓகேவா? அறிவில்லாத பையனுங்களா இருக்காங்க. ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டு போடும்போதே 130% மொத்தமாக போட்டிங்கன்னா அதில் நீங்கள் 30% எடுத்துக்கும் போது உங்களுக்கு ப்ராஜெக்டை சரியாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா இல்லாத பசங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ கரப்ஷனில் என்னென்ன இருக்குது? பிரைபரி, நெப்போட்டிசம், பேட்டர்னேஜ். ரைட்? எம்பசில்மெண்ட்னா மிஸ்அப்ரோபிரேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட். பாலிசி கரப்ஷன்ஸ்னால் என்னென்னா பாலிசிலேயே வந்து ஒரு சிலருக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி. பாலிசி கரப்ஷன்றது என்னது? இப்போ வந்து ஒரு என்வாயன்மெண்டல் லா ஒன்று கொண்டு வராங்க, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் லாவில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி பண்ணுறது என்னது? பாலிசி கரப்ஷன். ரெகுலேட்டரி கேப்சர், இந்த மாதிரி வேர்டில் அவங்களுக்கு கொஷின்ஸில் கூட கேட்பாங்க. ரெகுலேட்டரி கேப்சர்ன்றது என்னென்னா ரெகுலேட்டரி பாடிஸ் யாரை ஓவர்சீ பண்ணுமோ அவங்களுக்கு சார்பாகவே செயல்படுறது. புரியுதா? இப்போது ஆர்பிஐ வந்து பேங்க்ஸை ரெகுலேட் பண்ணுறது போல் பேங்க்ஸ் பண்ணுற ஃப்ராடுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. செபி ஒரு கம்பெனியை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் ஆர் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுற பாண்ட்ஸு, ஈக்விட்டிஸ்லாம் வந்து ரெகுலேட் பண்ணும். ரைட்? ஆனால் அவங்களுக்கு ஃபேவரேட் பண்ணுற மாதிரி என்னது நடந்துக்கிறது தான் பேர் என்னது? ரெகுலேட்டரி கேப்சர். அதுக்கப்புறம் என்ன? எலெக்ஷன் ரிலேட்டட் கரப்ஷன் இருக்குது, டேட்டா கரப்ஷன் வேறு இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ காசஸ் என்ன? இது எல்லாமே இதெல்லாம் நீங்களே படித்தாலே புரியும்பா. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இல்லை. பட் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்தாலே புரிஞ்சிடும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த மெடில் காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது. லைன் பை லைனாக படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக. ஆனால் எடுத்தோன்னே லைன் பை லைனாக போகாதீங்க. ரைட்? ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை வந்து இந்த மெட்டீரியலை ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தடவை இண்டெக்ஸை தெளிவாக படிங்க. இண்டெக்ஸை தெளிவாக படிச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை ஃபுல்லாக ஓரளவுக்கு படித்து பாருங்கள். ரொம்ப டீட்டெயில்டு புரிதலுக்கு உடனே போக வேணாம். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு ஒரு ப்ராடரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு ஏற்படுத்துங்க. ஸோ ஒரு இஷ்யூ இப்போ யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு கண்ண மூடி யோசிச்சா ஒரு 5-6 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். புரியுதா? அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இப்போ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரியில் பார்க்கும்போது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரியை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் என்னென்னு உங்களுக்கு வரிசையாக ஞாபகம் வரணும். புரியுதா? அதை வந்து மனப்படமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா முடியாது. நான் சொன்ன அந்த ஃப்ளோ சார்ட்டோட சேர்த்து வச்சு அந்த ஈவெண்ட்டை ப்ராடராக ஞாபகம் வச்சுருங்க. ப்ராடராக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணலான்னா அடுத்து தேர்ட் ரீடு போகும்போது என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்பிள்ஸை ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுங்கள், கார்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே?
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டாபிக் எடுத்துகிட்டு போக முடியும். ரைட். இதில் மட்டும் கிடையாது, நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா, பிடிஎஸ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் மேகசினுமே நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ப்ரெடிக்ஷன் மேகசினுமே ஆர்டிக்கல் பை ஆர்டிக்கல் வச்சு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ரைட். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக இப்போ காலையில் தான் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஆட் பண்ணி எடிட்டிங் டீமுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் எடிட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு குரூப்பில் உடனே ஷேர் ஆகிடும். ஸோ பிடிஎஃப் ஷேர் ஆகிடுச்சுன்னு நான் உங்களுக்கு உடனே ஒவ்வொரு டாப்பிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் ஆகிடும். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடி பற்றி. ஸோ கேஸ் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி நேற்றே சார் நடத்த வேண்டியது. ரைட். அடுத்த கிளாஸில் கேஸ் ஸ்டடியை பற்றி ஒரு ப்ராடர் ஐடியாஸ் பார்க்கலாம். ரைட். சார்கிட்ட கேட்டுட்டு ப்ராப்ளி நாளைக்கு இல்லை நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக் மண்டேல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஆர்டிஐ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. எது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ். ஆர்டிஐ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். சயின்ஸ் அண்ட் டெக் டோனாட் மிஸ்ரிஸ் மாதிரி எது கொடுக்கல இது வரைக்கும். சயின்ஸ் அண்ட் டெக் இது வரைக்கும் டோனாட் மிஸ்ரிஸ் ஷேர் ஆகலையா? சரி, இப்போ நான் வந்து ஷேர் பண்ண சொல்லிடுறேன். மெட்டீரியல் ரெடி பண்ணோம். டோனாட் மிஸ்ரி சயின்ஸ் அண்ட் டெக் ரெடி பண்ணிடுறோம். வேறு ஏதாவது இருக்காமா கன்சர்ன், அது இந்த இயர் லாங் டெஸ்ட் சம்மந்தமாக? இஎன்டியா? எஸ்என்டியா? இயர் லாங் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் வாட் டு ஃபோக்கஸ். நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கப்பா. டவுட்ஸ் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி கிளம்பலாம். இயர் லாங் டெஸ்ட் சீரிஸ் கைஸ் கண்டிப்பாக எத்திக்ஸ் முடிகிற வரைக்கும் எத்திக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எத்திக்ஸில் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து ப்ரிலிம்ஸில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் ஒதுக்குறீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் எத்திக்ஸ்க்கு ஒதுக்குங்க, இல்லை 1 ஹவர் ஒதுக்குங்க. ஸோ எத்திக்ஸ் நெக்ஸ்ட் 2 வீக்கில் எத்திக்ஸ் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்பிட்வீன் அடுத்து இந்த வாரமும் அடுத்த வாரமும் இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு படிங்க. இன்னும் 2 வீக்ஸ் தாங்க. 2 வீக்ஸ் கழிச்சு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.